வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் 34 இன்ச்சில் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். சாதா ப்ளவுஸ் தான், லைனிங் ப்ளவுஸ் கிடையாது. 2 பை துணி. நமக்கு எதிர்பக்கம் துணி ஓப்பனில் இருக்கணும், நம்ம பக்கம் ஃபோல்டிங்கில் இருக்கணும். இப்போது துணியை சைஸ் பண்ணிக்கலாம். இந்த முறையில் துணி வெட்டி தைச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் 34 இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன். அந்த அளவில் தான் இப்போ வெட்டி தைக்க போகிறோம். இப்போது யாருக்கு ப்ளவுஸ் தைக்கிறோமோ அவங்கக்கிட்டேயே அளவெடுத்து வெட்டுற முறை தான் போட்டுட்ருக்கேன். இப்போது முதுகு பக்கம் மடித்து தைக்க 2 இன்ச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் டாட் வச்சுக்கிட்டா கோடு நேராக வரும். இப்போது முதுகு பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம். ப்ளவுஸோட உயரம் 13.5 இன்ச்சு வச்சுக்கலாம். நார்மலான உயரமாக இருந்தால் 13.5 இன்ச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் உயரமாக இருந்தால் 14 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போது 13.5 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போது 2.25 இன்ச்சு முதுகு அகலம் வச்சுக்கலாம். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு 2.25 இன்ச்சு விட்டுடலாம். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து விட்டுடலாம். இப்போது முதுகு உயரம் 6 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ முதுகு அகலம் 2.25 கீழே ஒரு டாட் வச்சுக்கலாம். இப்போது 2.25 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது ரவுண்டு நெக்குக்கு 1 இன்ச் அளவில் ஒரு வளைவு போட்டுக்கலாம். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டோம்ல, அதில் 2.5 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம். 2.25 இன்ச்சிலேருந்து போட்ட வளைவு தேவையில்லை. 2.5 இன்ச்சிலேருந்து ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்போது மார்பு சுற்றளவை கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம். 34 இன்ச்சு மார்பு சுற்றளவு. 34ல் பாதி 17, 17 கூட 1.5 இன்ச்சு சேர்த்துக்கலாம். 18, 18ல் பாதி 9.25. அந்த மார்பு சுற்றளவு 9.25 இன்ச்சை இங்கே ஒரு டாட் வச்சுக்கலாம். நம்ம ப்ளவுஸோட உயரம் 13.5 இன்ச் எடுத்திருக்கோம். இப்போது அதே 13.5 இன்ச்சிலேருந்து தான் நம்ம சைட் ஜாயிண்ட் உயரம் கொண்டு வரணும். இவங்களுக்கு ஆம்ஹோல் சுற்றளவு 14, 14 இன்ச் வந்தால் 8.25 இன்ச் வைக்கணும். இப்போது மார்பு சுற்றளவு 9.25 இந்த இடத்துல குறிச்சிக்கலாம். இப்போது கோடு நேராக வரத்துக்காக இந்த அளவை எடுத்துக்கலாம். இப்போது ஆம்ஹோல் சுற்றளவுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போது சைட் ஜாயிண்ட் உயரத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். மார்பு சுற்றளவு 9.25, 13 இன்ச்சிலேருந்து 8.25 இன்ச்சு கொண்டு வந்தோம்ல, ரெண்டும் இணையிற இடத்துல லைன் போட்டுக்கலாம். இப்போது தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போது ஆம்ஹோல் வளைவுக்காக ஒரு 1.25 இன்ச்சில் ஒரு டாட் வச்சுக்கலாம். அந்த டாட்டை இந்த மாதிரி இணைச்சி விட்டுடலாம். அவ்வளவுதான். பேக் சைடு ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி அப்படியே கட் பண்ண வேண்டியது தான். ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டுறதை விட நேரடியாக இந்த மாதிரி அளவெடுத்து வெட்டுறது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் போட்டால் சிக்குன்னு இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஃப்ரண்ட் சைடு நாளைக்கு வெட்டுவோம். இப்போது தையலுக்கு விட்டுட்டு அந்த 2.5 இன்ச்சில் கட் பண்ணிக்கலாம். இப்போது தையலுக்காக விட்ட லைனில் ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். கீழேயும் ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.